மதுரையில் பெய்து வரும் கனமழையால் விமானம் தர இறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். சத்யகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சத்யகுமார். வணக்கம். ஹைதராபாத்திலிருந்து வழக்கம் போல் இன்று மாலை 3 மணிக்கு பயணிகளுடன் புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானமானது 3:30 மணிக்கு தாமதமாக புறப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தோமேயானால் சரியாக 4 மணி முதல் மதுரை மாவட்டம் மற்றும் சுற்றுப்புறங்களில் லேசானது மற்றும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்தது பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு சரியாக 4:35 மணி அல்லது 4:45 மணிக்கு இறங்க வேண்டிய இந்த இண்டிகோ விமானமானது மதுரை மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் விமான நிலைய அருகே பார்த்தோம்னால் இந்த வானமானது மிகவும் மோசமான வானிலை காணப்பட்டது. இதனால் 5:40 மணிக்கு மேல்தான் இந்த விமானமானது தரையிறங்கியது. அதுவரை பார்த்தோமேயானால் இந்த விமானம் சிவகங்கை மற்றும் விருதுநகர், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் 2-3 முறைக்கு மேல் பயணிகளுடன் வட்டமடித்தது. அதைத் தொடர்ந்து சரியாக 5:45 மணிக்கு மேல் இந்த விமானமானது மதுரை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அந்த மோசமான வானிலை காரணமாக பயணிகளுடன் விமானம் நீண்ட நேரம் வட்டமடித்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திருச்செங்கோடு, ஒகேனக்கல் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழையும், அரூர், அன்னவாசல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.